அப்படி லெபனான் களத்துக்கு வாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெஸ்புல்லா இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 34 அட்டாக்ஸை இஸ்ரேல் சார்ந்து பண்ணியிருக்காங்களாம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இஸ்ரேலி செட்டில்மெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரூப் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதை கட்சி காலி பண்ணியிருக்காங்களாம். இதை தாண்டி மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, ஐடிஎஃப்க்கு சொந்தமானது, அதெல்லாம் அடித்து முடிச்சதா சொல்லியிருக்காங்க ஹெஸ்புல்லா. ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது இஸ்ரேல் மட்டும்தான் ஹெஸ்புல்லா அடிச்சிட்டு இருக்கிறதா. ஆனால் ஹெஸ்புல்லாவும் முடிஞ்ச அளவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஹெஸ்புல்லா கொடுக்குற பதிலடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொடுக்குற அளவு கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன தரமா பண்ணிட்டு இருக்காங்க லெபனனில், இந்த சதர்ன் லெபனனில் குறிப்பாக கிரவுண்ட் இன்வெஸ்ட்டை மேற்கொண்டிருக்காங்களே, தரை வழியாக போயிட்டு அங்கங்கே எல்லாத்தையும் அடிச்சு முச்சி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே. இதில் இது போல பொருட்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆயுதங்கள், லான்ச்சருங்க, அதாவது நார்தன் இஸ்ரேல் இருக்குல்ல, அதை நோக்கி இருக்க லான்ச்சர் கரெக்டாக அங்கே டைரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே இவங்க கொஞ்சம் தாமதமாக வந்துருந்தாங்கன்னா ஏதாச்சும் லான்ச் பண்ணி விட்ருக்கலாம். அப்பேற்பட்ட லான்ச்சர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்டி டேங்க் மிசைல், அப்புறம் அடிஷ்னல் வெப்பன்ஸை ஹெஸ்புல்லா யூஸ் பண்ணிச்சு இங்கே இருந்ததா அப்படின்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்னு சொல்லுவோம்ல, அதாவது கிரவுண்ட் இன்வெஸ்டனால க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்டை நம்ம பார்ப்போம். ரொம்ப பக்கமாக இருந்தால் அடிச்சுப்பாங்க ஃபுல்லாக, இந்த ஃபயரிங் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அது இந்த லெபனானோட இந்த பின் ஜெபில் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஹெஸ்புல்லா கூட நடந்துட்டு இருக்கிறதா ஐடிஎஃப் சைடு சோர்சஸ் வெளியாகிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் போர்க்களமாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே இருந்த மக்களோட நிலைமை என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் பார்க்குற குழந்தைங்கள்லாம் அந்த லெபனானில் போர் பதட்டம் இருக்குல்ல, அங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்க குழந்தைங்க. இந்த குழந்தைங்க முகம் பார்க்க கஷ்டமாக இருக்குல்ல மக்களே, என்ன நடக்குதுன்னே தெரியல குழந்தைங்களுக்கு, எதுக்கு அடிச்சிக்கிறாங்க, எதுக்கு இந்த பிரச்சனைனே தெரியாது. ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் இந்த சதர்ன் லெபனானை பேஸ் பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்களே, அவங்க முன் வந்து, அதாவது தன்னார்வலர்கள், இந்த குழந்தைங்களுக்கு சோகம் தெரியாமல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அங்கே ஃபுல்லாக சின்ன சின்ன ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுறது, குழந்தைங்களோட ஜாலியாக விளையாடுறது, அப்புறம் அவங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் பண்ண சொல்லிக் கொடுக்குறது, இன்னும் நிறைய விஷயங்கள்னு அவங்க அந்தளவுக்கு குழந்தைங்களை எங்கேஜாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல் வாலண்டியர்ஸ் கிடைக்கிறதுலாம் கடவுள் மக்கள் இந்த நேரத்தில் அவங்க கிடச்சிருக்காங்க. ஃபுல்லாக எல்லா குழந்தைங்களும் வரிசையில் அமர வச்சு, அதான் காலையில் உணவு கொடுத்த கையோடு, துணிமணிலாம் துவச்சி போட்ட கையோடு குழந்தைங்களை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுற வேலையில் அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. குழந்தைங்களை மகிழ்விச்சு அவங்க மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ.